அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் என்ன செய்கிறார் என்றே புரியவில்லை. திமுகவை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது வந்து நகைப்புக்கிடமான பேச்சாகத்தான் படிக்கும். உங்க வீட்டுக்கு அவங்கள ஏன் கூப்பிடுறீங்க? ஏவலாளிகளா? தூய்மை பணியாளர், சமூகத்தின் பணியாளர், உங்களுடைய ஏவலாளிகள். நீங்க அவங்க வீட்டுக்கு கூட்டு எல்லாரும் இதே மாதிரி பல கூட்டங்கள்ல பல சந்தர்ப்பங்களில் பண்ணியிருக்காரு. மக்கள் நலத்திட்டமா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. இது என்ன ஒரு 1980 இதே எம்ஜிஆர் அவர்கள் என்ன தப்பு பண்ண என்ன இப்ப ஆட்சியை கலைச்சாங்க என்பதில் அவர் தான். அந்த மாதிரி வீரியமுள்ள பேச்சு நான் சொல்ல வந்து என்னன்னா, விஜய் அவர்கள் பேசட்டும், வீரியமுள்ள பேச்சு அங்க பேசினார். முதல் கேள்வி, நீங்க ஏதோ கடந்த காலத்துல எலியும் புனியுமா அண்ணாமலையும் எடப்பாடியும் இருந்தாங்க, இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே, ஒரு மாற்றம் அணி. மோடி மிகச்சிறந்த நிர்வாகி, நல்லவர் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொன்னார். அதுக்காக திமுக மோடியும் அலையன்ஸ் வந்துச்சு சொல்ல முடியுமா? இப்போ இலகணேசன் தொடர்பான ஒரு விழால கூட ஓபிசியுடைய ஒரு தலைவர், ஒரு பெண் நிர்வாகி இடையில ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. இந்த பெண் நிர்வாகியை அவர் தாக்கியதாகவும் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த கேசை விநாயகம் அப்படிங்கிற திருப்பியும் அந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறது? இல்லை, எனக்கு அது அந்த பின்னணி என்னன்னு முழு விவரம் தெரியல. ஆனால் யாரோ ஒரு பெண் நிர்வாகியிடம் வந்து ஒரு கட்சி பிரமுகர் விரும்பத்தகாத வேலை நடந்து விட்டதாக இருக்குது. அநேகமாக அந்த கட்சி மேலிடம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவருடைய மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் பேசிய விவகாரங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கிய ஒரு கூர்மையான எந்த ஒரு கருத்தையுமே விஜய் தெரிவிக்கல அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ச்சியா எழுதிட்டு, அதுவும் குறிப்பா ஒரு காரசாரமா விமர்சிக்கிறத விட்டுட்டு அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காமெடியாக மாற்றி விட்டாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஓவராலா அந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த முதலமைச்சர் அங்கிள் கமெண்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க? முதலமைச்சர் அங்கிள் கமெண்ட் உட்பட எல்லாத்தையும் சொல்றேன். விஜய் பேசுவதற்கு முன்னாடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், இப்போ நெல்லையில பாஜகவுடைய ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல அன்யூஷுவலான ஒரு விஷயம் நடந்தது. மிக குறிப்பாக இதுவரைக்கும் யார் எலியும் பூனையும்னு சொல்லப்பட்டதோ அவர் தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்த ஒரு கருத்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு உறுப்பினர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இது வந்து அண்ணாமலை சொன்னதுக்கான காரணம் என்ன? கடந்த காலங்களில் பாஜக தான் ஆட்சி அமைக்கணும், பாஜகவுடைய முதல்வர் தான் தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பாஜக சென்ட்ரிக்கா சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஒரு ஸ்டாண்ட் மாறி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் கடமை அப்படின்ட்டு ஒரு இதுக்கு வந்திருக்கிறார். ஸோ அப்போ அண்ணாமலையும் எடப்பாடியும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? இந்த கேள்விக்கு 2 விதமான பதில் சொல்றேன். ஒன்று, அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த காலத்தில் ஒரு கட்சியினோட தலைவர் என்ன சொல்லணும், தன்னுடைய கட்சி ஆட்சியில் அமையும், தன் தலைமையில் ஆட்சி அமையும் என்று சொல்வது இயல்பு. அந்த இயல்பான அரசியலைத்தான் அவர் கடந்த 4-5 ஆண்டுகளாக அவர் பாஜக தலைவராக இருந்தபோது சொல்லி வந்திருக்கார். நிச்சயமாக யாராக இருந்தாலுமே, நானே ஒரு கட்சியை தொடங்கினா நான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு எங்கள் கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க. அதுதான் இயல்பு, அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. அதனால் கடந்த காலங்களில் பாஜக ஆட்சி அமைக்கும், தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அண்ணாமலை அப்போது பேசியதும் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னதும் முரண்பாடே அல்ல. ஒரே பாயிண்ட் தான். எப்படி இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. பாஜகவே ஆட்சி அமைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி. இது ஒரு உங்கள் கேள்வியினுடைய ரெண்டாம் பகுதிக்கு நான் பதில் அடிச்சிட்டேன். முதல் கேள்வி, நீங்கள்
ஏதோ கடந்த காலத்தில் எலியும் புனியுமா அண்ணாமலையும் எடப்பாடியும் இருந்தாங்க, இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே, ஒரு மாற்றம் இல்லை. தமாக ஒரு மாநாடு நடத்தி ஒரு கூட்டம் நடத்தியது பல ஆண்டுகளுக்கு ஒரு நட்சத்திர விடுதியில். நான் போயிருந்தேன். ஜி.கே. வாசன் தான் அது ஏற்பாடு செய்தார். ஒரு நிகழ்ச்சியில், ஒரு பெரிய தேசிய தலைவர் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில். அதில் எடப்பாடி பழனிசாமி, அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்றார். அப்போது முதலமைச்சராக இருந்தாரான்னு நினைவில்லை எனக்கு. அண்ணாமலையும் பங்கேற்றார், ஜி.கே. வாசனும் பங்கேற்றார். அண்ணாமலை பேசும்போது அதிமுக தலைமையில் பொற்கால ஆட்சி என்று பாராட்டியிருக்கிறார். ஸோ ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரே ஒரு உரசலில் ஒரு கமெண்ட் அடித்ததை மட்டும் ஊதி பெருசாக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களை பற்றியும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதிரி பேசிய சம்பவங்கள் நிறைய உண்டு. மோடி மிகச்சிறந்த நிர்வாகி, நல்லவர் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொன்னார். அதுக்காக திமுக மோடியும் அலையன்ஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நரசிம்மராவ் சிறந்த நிர்வாகின்னு கலைஞர் கருணாநிதி சொன்னார். ஆனால் 96 காங்கிரஸோட அவங்க கூட்டணி இல்லை, தமாகவோட தான் கூட்டணி. நரசிம்மராவ் பகைத்து கொண்டு வெளியே வந்த தமாகவோட தான் கூட்டணி இருந்தாங்க. ஜனதாதள ஆட்சியை தான் அமைச்சாங்க அவங்க. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் சொல்கிறதே இன்னொரு கட்டத்திலையும் அவங்க பொருத்தம்னு நம்ம எடுக்க முடியாது. அன்றைய சூழலில், அதாவது அப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கருத்தில் உரசல் வந்தது. அண்ணாமலைக்கும் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலைக்கும் அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை வந்தது, அவ்வளோதான். அது என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அவர் ஜெயலலிதாவை பற்றி புகார் சொன்னார், அண்ணாவை பற்றி சொன்னார் என்ற ஒரு தகவல். நிச்சயமாக அதற்கு அதிமுக ரியாக்ட் பண்ணோம். அண்ணாமலை 420 என்று சொன்ன ஒருவர் இப்போ அவர் அந்த கட்சியில் இல்லை, அதிமுக இல்லை. இப்போ நிர்மல்குமார் தாவேக்கால இருக்கார். பாஜகவில் இருந்த நிர்மல்குமார் ஐடி விலகி அதிமுகவில் சேர்ந்த உடனே அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் குறை சொல்கிறார். அந்த கோபம் இருக்கும் இல்லையா, யாராக இருந்தாலும். எனக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் என்னை விமர்சனம் பண்ணுறாரு, அவர் அதிமுகவில் இருக்க, நீங்கள் ஒன்றும் சொல்லலையே என்ற கோபம் இருக்கும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அப்போது அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஆறிப்போச்சு. காரணம், நிர்மல்குமாரே அங்கேருந்து வெளில போயிட்டார், தாவேக்கா போயிட்டார். ஸோ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன முரண்பாடு? இப்போ எதுவும் இல்லையே, 2 பேரோட ஒரே குறிக்கோள் என்ன? அதே சிம்பிள், அவ்வளோதான். ஆகையினால இப்போ நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாச்சு இல்லையா, அமித்ஷா தலைமையில் முன்னணியில். அப்போ அதே மேடையில் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார், புதிய தலைவராக பொறுப்பேற்க இருந்த நயினார் நாகேந்திரன் இருந்தார், அண்ணாமலை அதே மேடையில் இருந்தார். ஸோ அப்போ முரண்பாடு இல்லை. முரண்பாடு அதெல்லாம் தற்காலிகம்தான். ஆகையினால தான் இப்போ அண்ணாமலை நேற்று பேசுகிறாரா, இட் சீம்ஸ் டு பி ரீசனபிள். அதிமுக எடப்பாடி முதலமைச்சராக்குங்கிறத அமித்ஷாவே முதல் நாள்லேயே சொன்னார், கூட்டணி அமைஞ்ச உடனே சொல்லிட்டார். இன்றைக்கி சொல்கிறார், அது மாறலையே. எடப்பாடி தான் சிஎம்மாக போகிறாரு, அவரை சிஎம் ஆக்குறது எங்களோட லட்சியம்னு சொன்னாங்க. அதிமுக சொல்லுதோ அதே மாதிரி பாஜகவும் சொல்லுது, அதில் முரண்பாடு இல்லையே. ஆனால் என்னன்னா, இது ஒரு பிரச்சனை, இருவருக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் பூதாகரமாக்குறாங்க. இருந்தது, அவ்வளோதான். அது முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு 2மே முரண்பாடு அல்ல என்பது தான் என்னோட பார்வை. இல்லை, 26 சட்டமன்ற தேர்தலில் பாஜகக்குள்ளேயே 2 ஃபேக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு சித்தரிப்பு நடந்துச்சு. நயினார் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கிறாரு. அண்ணாமலை எப்பவுமே எடப்பாடியை ஆதரிக்க மாட்டாரு, அதிமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, அதிமுக சார்பிலையோ இல்லை ஜேசி ஜெயக்குடி சார்பிலையோ அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க மாட்டாரு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அண்ணாமலை ஒரு பேச்சால? இல்லை அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், அண்ணாமலை எப்போ கூட திருப்பி இதை ட்ரிகர் பண்ணுவார், அந்த கார்டை எடுப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அரசியல் ஒரே வார்த்தையில் சொன்னான், அரசியலில் இப்படித்தான் நடக்கும். நாளைய தினம் அண்ணாமலை பாஜகவோட தலைவரானால் அவருடைய பொறுப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் இன்ஜின் டிரைவர் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், நான் இன்ஜின் ஓட்டுறதுல தான் கவனமாக இருப்பேன். நான் துணை இன்ஜின் துணை டிரைவராகவோ அல்ல டிரைவர் இல்லாத சாதாரண பணியாளராகவோ இருந்தானா, அப்போ காஃபி சாப்பிட்டுட்ருப்பேன், டிஃபன் சாப்பிட்டுட்ருப்பேன், மிக்சர் சாப்பிட்ருப்பேன், வேடிக்கை பார்த்துட்ருப்பேன்.
எனக்கு கவனம் இல்லை. அப்போ பார்த்தீங்களா அவர் எப்போவுமே காஃபி சாப்பிட்டுட்ருக்காரு, ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்குறாரு, அப்படி சொல்ல முடியாது. அவர்கிட்ட இன்ஜினை கொடுங்க, வண்டி ஓட்டுங்க அப்படின்னு. அப்போ அவரோட கவனம் வேறு. சிம்பிள். கட்சி தலைவராக இருக்கும்போது அவருடைய கவனம் வேறு, கூட மற்ற நிலையில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு பங்களிப்பை செலுத்த வேண்டுமோ அதை செய்கிறார்கள், அவ்வளோதான். நான் உடனே ஒரு கேட்குறேன் சார், இவ்வளோ அரசியல் பேசுகிறோம்ல, பாஜக தலைமை பதவியிலிருந்து அண்ணாமலை போட்டியிடவில்லை, அவர் யாரும் நீக்கலை அல்லது இதுவும் இல்லை, அவர் ரிசைன் பண்ணவும் இல்லை, இதுவும் இல்லை. டேர்ம் முடிஞ்சு போச்சு, தேர்தல் நடக்குது, அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணலை, நயினார் மட்டுமே ஃபைல் பண்ணியிருக்காரு. இது என்ன போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார், தலைவராகிட்டார், சிம்பிள். ஆச்சா. அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது? அவர் கண்டினியூ தானே பண்ணுறாரு. பாஜக கட்சியில் அவர் தொடர்ந்து கலந்து கொள்கிறார். நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாஜக கூட்டங்களில் எல்லாம் அண்ணாமலை தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். புறக்கணிக்கலை, விலகலை, அல்லது மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. நான் ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன், செங்கோட்டையன் கலந்து கொள்ளாத அதிமுக கூட்டங்கள் இருக்கிறதா இல்லையா? நடந்ததா இல்லையா? அது மாதிரி இப்போ அண்ணாமலை பண்ணுறாரா? அவர் கட்சி தலைவர்கள் வர்றாரு, உட்கார்றாரு, அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதையும் நேற்றைய தினம் பார்த்தோம்ல நெல்லையில். அவர் பேரை சொன்னோன்னே எவ்வளோ நேரம் கைத்தட்டல் கிடைக்கும். ஸோ அவர் மாஸ் லீடராக இருக்கார், பேசுகிறது என்னமோ லாஜிக்காக தான் பேசுகிறாரு, சர்ச்சை ஏற்படுத்தலை. அவருக்கு உண்டான வேலையை அவர் பாட்டு பண்ணிட்டு போயிட்டுருக்காரு, சிம்பிள். ஸோ எந்த நயினார் நாகேந்திரன் தலைமையில் வந்துட்டாரே என்று இவர் புறக்கணிக்கலை. நாவலர் நெடுஞ்செழியன், அதாவது அண்ணா மறைவுக்கு பிறகு, பழைய கதையை சொல்கிறேன், அண்ணா மறைவுக்கு பிறகு நாவலரா கலைஞரா என்ற ஒரு போட்டி இருந்தது. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரான உடனே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்ஜிஆர் ஆதரவோடு எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவிச்சு வந்துட்டார். சிறிது காலம் அவர் அமைச்சரவையில் சேர மறுத்தார் நாவலர் நெடுஞ்செழியன், அப்புறம் தான் சேர்ந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி புறக்கணிக்கிறது அப்படிலாம் இல்லை. அவர் பாட்டுக்கு இருக்கார், கட்சியில் இருக்கார், அவருக்கு உண்டான ப்ராமினன்ஸ் கட்சியில் தரப்படுகிறது, அவருக்கு உண்டான முக்கியத்துவம் தரப்படுகிறது. அவரும் முக்கியமாக என்ன பேசணுமோ பேசுகிறார், அவரும் தெளிவாக பார்ட்டியோட லைன்லேருந்து கொஞ்சம் கூட பிசகாமல் கரெக்டாக பேசுகிறார். தீர்ந்து போச்சு. இதில் முரண்பாடுகள் என்ன இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, சர்ச்சைக்கு என்ன எங்கே இடம் இருக்குது, அதையெல்லாம் வேண்டுமானால் மற்றவர்கள் பேசி ஏதாவது அரசியல் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ நான் தெரியும். இப்போ நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த ஒரு அதிருப்தி இருக்கு, ரெண்டு குழு சேராம இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்கன்ற மாதிரியான சர்ச்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தொடர்பானது. அவர் கட்சியை குறிப்பா அந்த நயினார் இப்போ ரீசெண்டான போஸ்டிங்ஸ்ல கூட நயினாருடைய ஆதரவாளர்களை விட இவருடைய கேசவ விநாயகத்துடைய ஆதரவாளர்கள் தான் அது கூடுதலாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இலகணேசன் தொடர்பான ஒரு விழால கூட ஓபிசியுடைய ஒரு தலைவர், ஒரு பெண் நிர்வாகி இடையில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பெண் நிர்வாகியை அவர் தாக்கியதாகவும் கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த கேசவ விநாயகம் அப்படிங்கிற திருப்பியும் அந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறது? இல்லை, எனக்கு அந்த பின்னணி என்னன்னு முழு விவரம் தெரியல. ஆனால் யாரோ ஒரு பெண் நிர்வாகியிடம் ஒரு கட்சி பிரமுகர் விரும்பத்தகாத வகையில் நடந்துக்கிட்டதாக கேள்விப்படுது. அநேகமாக அந்த கட்சி மேலிடம் தெரிஞ்சிருந்துன்னா அதை கண்டிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. கண்டித்தால் நல்லது, கண்டித்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கட்சியில் நமக்கு கட்டுப்பாடு தேவை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினா நல்லது. இல்லை என்றால் அதை நம்ம விமர்சிப்போம். இப்படியெல்லாம் உங்கள் கட்சியிலே ஒழுங்காக இல்லையா, அப்புறம் நீங்கள் என்ன ஆட்சி அமைப்பீங்க, கூட்டணி ஆட்சி என்ன பண்ண போகிறீங்க, அமித்ஷா பேரை கெடுக்கிறீங்களா, நம்ம சொல்ல வேண்டியதுதான். அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னுட்டு. ஆனால் நயினார் நாகேந்திரன் தலைமை அண்ணாமலை தலைமையில் பாஜக இருந்தபோது இருந்த வேகம், உத்வேகம் இப்போது இல்லை. அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. நயினார் அவர் சார்பானவர்கள் என்ன சொல்கிறேன்னா, அது புயல், இது தென்றல் அப்படின்றாங்க. அவரே சொல்லியிருக்கார். ஆனால் எனக்கு இன்றைய சூழலில் அது சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியல. அதே சமயத்தில் இந்த ஸ்பேஸை பயன்படுத்திக்கிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி உத்வேகமாக வேலை செய்கிறார். தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி நடத்துகிறார். அவருக்கு மாஸ் அப்பீல் இருக்குன்றதை நிரூபிச்சிட்ருக்கார் மெல்ல மெல்ல. ஸோ எப்படியா இருந்தாலும்
திமுக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இவங்கெல்லாம் முரண்படாமல் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறேன் நான். அது நயினார் நாகேந்திராக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் ஒரே லைனில் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை அவங்க இருந்தாலும் இப்போ இந்த கேள்வி கேட்டேன்ல, இந்த கேசவ விநாயகம் தொடர்பாக ஒரு கேள்வி, அது எப்படி இல்லை எனக்கு அந்த தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் இருக்கிறார், அவர் மேலேயும் அதிருப்தி இருப்பதாக சொல்றாரு. சில மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து பேசும்போது அவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் பின்னணியிலேருந்து வரவில்லை. இவன் தமிழிசை கூட வரல. தமிழிசை வந்து 10 ஆண்டுகள் கட்சியில் இருந்தாங்கன்றதுக்காக தான் அவருக்கு தலைப்பு பொறுப்பு வருது. ஆனால் எல் முருகன் வந்து ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகளில் இருந்தவர். வானதி சீனிவாசன் அந்த இருந்தாங்க. எனக்கே தெரியும், வானதி சீனிவாசன் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நான் மீட் பண்ணியிருக்கேன். கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்தவர். பாஜகவுக்கு ஒரு கேரக்டர் உண்டு. பாஜகவின் கொள்கை சித்தாந்தம் சார்ந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, எப்படி திமுக திக அந்த மாதிரி அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களில் ஒரு சித்தாந்த ரீதியில் பல்வேறு அமைப்புகள் இருக்குது. விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்த மாதிரி இந்து மக்கள் கட்சி ஆயிடுச்சு. அந்த மாதிரியான அமைப்புகள், பஜ்ரங்க, ஏதோ ஒரு பல்வேறு அமைப்புகள் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் மாதிரி, அந்த மாதிரி அமைப்புகள் ஏதேனும் பணியாற்றினால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சண்முகநாதன் ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தவர். அவர் பாஜக தலைவராகவும் ஆனார். 2001 தேர்தலில் அவர் பிரச்சாரமே பண்ணார் தீவிரமாக. பிறகு அவர் ஆளுநரான, அதாவது பல தலைவர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்தாங்க. ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வராமல் பாஜகவை வளர்த்தவர்களில் ஒருவர் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் அந்த பரிசல்ல. அதுதான் வித்தியாசம். கேசவ நாயகம் ரொம்ப நாள் அந்த இயக்கத்தில் இருக்கார். ஆனால் அவரை மாற்றப்படுவாரா இல்லையா என்பது அது உள்கட்சி விவகாரம். அந்த கட்சி தலைமைக்கும் அவர்களுக்கு உண்டான புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் நான் தன்னுடைய அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா, அது கட்சியினர் விரும்புகிறார்களா இல்லையா, இதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். இல்லை, இப்போது நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா அவர்களுடைய மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பேசிய விவகாரங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கிய ஒரு கூர்மையான எந்த ஒரு கருத்தையுமே விஜய் தெரிவிக்கலை அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக எழுந்துகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு காரசாரமாக விமர்சிக்கிறத விட்டுட்டு அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காமெடியாக மாற்றி விட்டாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ஓவராலாக அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த முதலமைச்சர் அங்கிள் கமெண்ட் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதலமைச்சர் அங்கிள் கமெண்ட் உட்பட எல்லாத்தையும் சொல்கிறேன். விஜய் பேசுவதற்கு முன்னாடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு கட் இன்னும் சொல்ல வேண்டியது தான் பாக்கி. மற்ற எல்லாம் அப்படி திரைப்படத்துக்கு உண்டான அத்தனைக்கு அம்சங்களும் அதில் இருக்குது. அவர் வந்து ஆனால் அரசியலுக்கு வந்துட்டாரான்னு தெரியல, அவர் வந்துட்டாரா அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் திமுகவுக்கு எதிரான காய் நகர்த்துதலில் கூர்மையாக செயல்பட வேண்டியது தருணம் இருக்கிறது. இப்போது திமுக ஆட்சி மீதான அதிருப்தியை முழுக்க அந்த காயை நேற்று வரை அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கும்போது மிகச்சிறப்பாக செயல்படுத்தினார். இப்போது அந்த இடத்தை அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு மிகச்சிறப்பாக அவரும் மாஸ் லீடராக பண்ணிட்டு இருக்கார். மாற்று கருத்து இல்லை எனக்கு கிடையாது. இடையில் அவர் மீது எனக்கு ஒரு வருத்தம் மட்டும் இப்போ இல்லை. ஆனால் இந்த செயல்பாட்டு நான் சொல்ல, இந்த மாதிரி சீமான் செய்கிறார், காரசாரமாக செய்கிறார். இவர்களெல்லாம் செய்யும்போது விஜய் என்ன செய்கிறார் என்றே புரியவில்லை. திமுகவை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து நகைப்புக்கிடமான பேச்சாகத்தான் படுகிறது. நேற்று முந்தா நாள் மாநாட்டில், அதாவது பூத் கமிட்டி மாநாடுன்னு சொல்கிறாங்க, அது என்ன பூத் கமிட்டி, சரி பரவாயில்ல, அதை பற்றி நம்ம பற்றி ஒன்றும் சொல்லலை. அதில் பேசின அவருடைய பேச்சில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பற்றி ஒரு பூத் கமிட்டி மாநாடுல மாநாடு தான், பாஜக தான் பூத் கமிட்டி சரி மதுரை மாநாடு. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. மாநிலம் முழுக்கும் விரவி இருக்கிற போதைப்பொருள் பிரச்சனை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள், ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதான ஊழல்கள் புகார்கள், பிரச்சனைகள், சர்ச்சைகள், அது குறித்து எந்த விதமான பேச்சும் கிடையாது. மத்திய அரசோடு இவர்கள் தேவையான அளவு இணங்கியும், அதாவது யார் மீதாவது புகார் வந்தால் உடனே மத்திய அரசுகளை பணிந்து போகிறது பற்றி ஒரு கூர்மையான கடுமையான ஒரு வரி தான் சொல்லியிருக்கார். விமர்சனம் கிடையாது.
இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மக்கள் கோபப்படுகிற, வருத்தப்படுகிற, ஆதங்கப்படுகிற, வெறுப்பை காட்டுகிற நிகழ்வுகள் நாளுக்கு நாள் நடந்து வருகிறது. இதில் ஒன்றுத்தையுமே தொடலை. 19 ரூபா பேசுகிறது அதிமுக ஆட்சியாளர்கள். ஒன்று, கச்சத்தீவு மீட்போங்கிறாரு. கச்சத்தீவு தார வார்த்தை திமுகவை விமர்சனம் பண்ணுறாரா இல்லையா தெரியல. காங்கிரஸ் எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கணும், அதுதானே தார வார்த்தை. அதை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. அப்புறம் நீட் ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. சரி, நீட்டுக்காக அவங்களுக்கு ரகசியம் தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியல. நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸை பற்றி ஒருவருடைய கோபம் எங்கே இருக்குது? ப்ளஸ் நீட்டை வந்து அமல்படுத்தியது உச்சநீதிமன்றத்தோடைய தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அதை பற்றி புரிதல் இல்லை. அதில் கையெழுத்திட்டது திமுக. மாநில அரசுகளுடைய பல உரிமைகளை பறித்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். ஏன் கல்வியே மத்திய பட்டியலில் போட்டு போனது எப்போ? கன்கரன்ஸ் லிஸ்டில் ஒத்திசைவு பட்டியலில் வந்தது எப்போ? நெருக்கடியில் 1975 இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில். ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்கிற காரணமாக இருக்கிற காங்கிரஸை பற்றி நீங்கள் புரிதலும். நீங்கள் அந்த விஷயத்தில் நான் சீமான பாராட்டுவேன். ஏற்கிறோம் இல்லையா, சில விஷயங்கள் சர்ச்சை இருக்கலாம், சில விஷயம் குழப்பங்கள் கூட இருக்கலாம். ஹி இஸ் வெரி கிளியர். இலங்கை பிரச்சனை துரோகம் அழைத்தது காங்கிரஸ், துணை போனது திமுக, ஊழலானது அதிமுக, வேடிக்கை பார்த்தது பாஜக, எல்லாத்தையும் சொல்கிறார் அவர். எந்த கட்சியும் ஸ்பேர் பண்ணதில்லை. அந்த விஷயத்தில் அவர் தொடர் நிலைப்பாடு, கன்சிஸ்டன்சி இன் ஸ்டாண்ட் தெளிவாக இருக்கார். அதில் வந்து சில முரண்பாடு அதெல்லாம் விட்டுருக்கு. கன்சிஸ்டன்சி, தொடர் நிலைப்பாடு இருக்குது. இவர் என்ன பேசியிருக்கார்? திமுக விமர்சனம் பண்ணுறார், அதில் ஒரு கிளாரிட்டி கிடையாது. 19 திமுக நல்லதில்லை, திமுக ஆட்சி நீடிக்கக்கூடாது, திமுக ஆட்சி மாற்றப்பட வேண்டும், திமுக ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு 10 தடவை சொல்லிட்டு பிறகு எதுக்கு இங்கிறது ஒரு தெளிவு கிடையாது. ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக இதை தான் டார்கெட் பண்ணது தெரியல. ஒன்று, சரி, பாஜக கொள்கை ரீதியான அது பாயசம், இது பாயசம், இது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, என்ன அதில் ஏதாவது தெளிவு இருக்கா? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? இல்லை, அதில் ஒன்று சொன்னார், தேர்தல் பிரச்சனை, ஏதாவது சீர்திருத்த, அதாவது பீகாரில் நடந்த தீவிர சீர்திருத்த தேர்தல் வாக்காளர் பட்டியல், அதை பற்றின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, பிரதமர் மோடி அவர்களே உங்களை வந்து எல்லாருக்குமான பிரதமராக இருப்பீங்கன்னு தானே உங்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். என்ன சரி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியதால் சிஏஏவை பற்றி சொன்னாரா? ஏன்னா அவருக்கே தெரியாது சிஏஏ என்னன்னு தெரியாது. அது விட்டுருவோம், நம்ம அதை பற்றி இல்லை. இது மாதிரி மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கூட இருக்கிற கட்சியாக இருந்தாலும் அதிமுகவை தான் புதுசாக ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, விஜய் முந்தா நாள் பேசுனதில் அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கார். அப்பாடா, நான் அதிமுகவோடு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் ஒன்றும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அல்ல இருப்பதாக எனக்கு தெரியல. ஆக இவருக்கு என்ன அரசியல் பண்ணுறாருன்னு இதுவரையில் தெரியல. வரமாட்டாருன்னு சொன்னாங்க, நான் வந்துட்டேன். கட்சி தொடங்க மாட்டாருன்னு சொன்னாங்க, நான் தொடங்கிட்டேன். மக்களோட கலந்து பேச மாட்டார், மக்களுக்காக களத்தில் இறங்க மாட்டாருன்னு சொன்னாங்க, நான் இறங்கினேன். மாநாடு நடத்த மாட்டாருன்னு சொன்னார், நடத்திட்டேன். இப்போ என்னடான்னா வந்து அவருக்கு வந்து அரசியல் தெரியாது, அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். எனக்கு 2 சம்பவம் ஞாபகம் வருது. ரெண்டுமே விஜய் பேசிய அதே மதுரையில் நடத்தப்பட்ட மாநாடு தான். ஒன்று, அதிமுக தொடங்கிய காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசிய பேச்சுக்கள். பிறகு அவர் 1980 தேர்தல் சந்தித்த போது ஏற்பட்ட அவருடைய போராட்டம். 2011 செல்வி ஜெயலலிதா அம்மையார் அனைத்து அதிமுக தலைவராக தேர்தல் களத்தை சந்தித்த காலம். 2 சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் சுருக்கமாக. ஒன்று, இவர் சொல்கிறார் இல்லையா, நான் அரசியலுக்கு வரமாட்டேன், நாங்கள் வந்தேன், போராட மாட்டேன்னாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அடிக்கடிக்கு சொல்கிறார் இல்லையா. ஜெயலலிதா அம்மையாருக்கும் இதே சோதனைகள் நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் பல சோதனைகள் நடந்திருக்கு. ஆனால் அந்த சோதனைகளில் எல்லாத்தையுமே அவங்க எப்படிலாம் பேசினாங்கன்னா, பவர்ஃபுல் ஸ்பீச். 1980 அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது அவர் மக்கள் மத்தியில் வச்ச ஒரே வார்த்தை, என்ன தப்பு பண்ண எங்கள் ஆட்சி கலைச்சிங்க, ஊழல் பண்ணனா, லஞ்சம் வாங்கினேனா, இதே ஒன்று தான் பிரச்சாரம். தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சார். அதுக்கு முந்தைய 77 அவர் பெற்ற இடங்களை விட 10-12 இடங்கள் கூடுதலாக எம்எல்ஏ கிடச்சிது அவருக்கு. அவரை எதிர்த்து களமாடிய திமுக 10 சீட்டு குறைஞ்சிது, 48லேருந்து 38 குறைஞ்சிது.
இது ஒரு பக்கம். 2011 செல்வி ஜெயலலிதா அம்மையார் மதுரைக்கு வர்றாங்க பிரச்சாரத்துக்குன்னு நினைக்கிறப்போ மின்சாரம் ரத்து பண்ணிடுறாங்க, இது கட் பண்ணிடுறாங்க, துண்டிக்கிறாங்க. மதுரையில் அப்போ கொடிகட்டி பறந்தவர் வந்து திமுகவில் அண்ணன் அழகிரி, முக அழகிரி தென்மண்டல அமைப்பாளர் இருக்கார். அப்போ நகைச்சுவை பேசுவாங்க, தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து ஒன்று ஸ்டாலினுக்கும் ஒன்று அழகிரிக்கு கொடுக்குறாங்க, நகைச்சுவை பேசுவாங்க, கார்ட்டூன்கள் கூட வந்திருக்கு. தென் பகுதியில் குறிப்பாக மதுரை மண்டலத்தில் கோலோச்சியவர் முக அழகிரி அவர்கள். அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு தெரியும், அவர் யார் வந்தாலும் தன்னுடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு எதுவும் செய்யக்கூடிய, அதையும் மீறி செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து பிரச்சாரம் நடத்தினாங்க. என்னை வந்து இப்படியெல்லாம் பாடாப்படுத்துகிறாங்க, ஆனாலும் உங்கள் முன் சகோதரியாக நிற்கிறேன், உருக்கமாக பேசினாங்க, வேதனை வெளிப்படுத்தாங்க, ஆதங்கத்தை கோபத்தை எல்லாத்தையும் ஓட்டினாங்க. 2011 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. 1980 இதே எம்ஜிஆர் அவர்கள் என்ன தப்பு பண்ண என்ன இப்போ ஆட்சியை கலைச்சாங்க என்பதில் அவர் தான் ஆட்சிக்கு வந்தார். அந்த மாதிரி வீரியமுள்ள பேச்சு, நான் சொல்லுவது என்னன்னா, விஜய் அவர்கள் பேசட்டும், வீரியமுள்ள பேச்சு அங்கே பேசினார். டாக்கிங் வித் சென்ஸ் இல்லையா, அந்த மாதிரி. அதுதான் என்ன, அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிரான தான் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு, குறைஞ்சபட்சம் சார் சிம்பிள் நான் சொல்கிறேன்னு, அவங்க இன்னைக்கு எனக்கு ஊடகத்தில் படித்ததான், உண்மையாக தப்பாக நம்பகத்தன்மை பற்றி தெரியாது. ஏதோ ஒரு சேர் நாற்காலி வாடகை எடுத்த கடையில் முதல்ல வாடகை தரேன்னு சொன்னவங்க பின்னாடி தர மறுத்தாங்க. இதுக்கு காரணம் ஆட்சியாளர் தான் அப்படின்னு ஒரு பரவலாக பேசப்பட்டது. அது உண்மையாக பொய்யா தெரியாது. அது ஒருவேளை உண்மையாக இருந்தால் அதை மேடையில் சொல்லியிருக்கலாமல் சார். எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிற, என்னை கல்லால் அடித்தார்கள், சோடா பாட்டில் வீசினாங்க நான் வேனில் வரும்போது அப்படின்னு எம்ஜிஆர் பேசியிருக்காரு. ஜெயலலிதா மேலும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அரசியலில் பேச வேண்டாமா, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, மக்களே தெரிஞ்சுக்குங்கன்னு. இது வந்து அங்கே கூடியிருக்கிற கூட்டத்துக்கு அல்ல, அதுக்கு மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் படிக்கிறாங்க, டிவியில் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்குமான மெசேஜாக இருக்குல்ல. விஜய் கட்சி தொடங்கிட்டா இவனை இப்படி பாடாப்படுத்துகிறாங்களே, எல்லாத்தையும் தாண்டி நான் நிற்கிறேங்கிற ஒரு மெசேஜ் சொல்லணும் இல்லை. அது எங்கே பேசினார் அவர்? கட்சி தொடங்கல எல்லாம் சரி, நீங்கள் களத்தில் எங்கே வந்தீங்க? பரந்தூர் தவிர அவர் வந்து என்ன கூட்டத்துக்கு ஒரு களத்துக்கு வந்துட்டார். ஒன்று, தூய்மை பணியாளர் அவர்கள் களத்தில் போராடும்போது கூடவே வரல, அவர் அங்கே வந்து ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிற விமர்சனம் எழுதும்போது அதுக்கு ஒரு விளக்கம் அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. நான் சமாஷா இருக்குது, அந்த தூய்மை பணியாளர்களை நீங்கள்லாம் வேண்டாம், வந்தால் கூடிடும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை போல் ஒரு நகைச்சுவையான விஷயம் உண்டா? எனக்கு ஆதரவு தர வேண்டும், நாங்கள் களத்தில் போராடுறோம், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வச்சு நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தால் நீங்கள் வந்து நின்னாலே எங்களுக்கு ஒரு தெம்பாக இருக்குமே. அப்படித்தான் போராட்டக்காரர்கள் எல்லோரும் நினைப்பார்கள். எல்லா காலத்திலுமே ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் போராட்ட களத்தில் இறங்குறாங்க. விவசாயிகள் பிரச்சனை போது வந்து இறங்குனாங்கல்ல, அந்த மாதிரி போராடுகிறவர்கள் களத்திலே போராடுகிற யாராக இருந்தாலும் பெரிய தலைவர்கள் நம் பக்கம் இருக்காங்கன்ற ஒரு தெம்பு வந்து தலையை காமிச்சிட்டு போனால் கூட போகிறோம் என்று அந்த உணர்வோடு இருப்பாங்க. ஆனால் என்னமோ நீங்கள் வராதீங்கன்னு அவங்க சொன்னாங்க, அதனால் இவர் போகலைங்கிறார். சரி, அப்படியே போகல. ஏன் நீங்கள் உங்கள் என்ன பையனூர் அவங்க வீடு பனையூர் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க, இந்த அணுகுமுறை மோசமான அணுகுமுறை இல்லை. உங்கள் வீட்டுக்கு அவங்கள ஏன் கூப்பிட்றீங்க? ஏவலாளிகளா? தூய்மை பணியாளர் சமூகத்தின் பணியாளர், உங்களுடைய ஏவலாளிகள் இல்லை. நீங்கள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லோரும் இதே மாதிரி பல கூட்டங்களில் பல சந்தர்ப்பங்களில் பண்ணியிருக்காரு. மக்கள் நடத்திட்டோமா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்கன்று. இது என்ன ஒரு மேட்டிமைத்தனம், ஒரு பூர்ஷ்வாத்தனம் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறாரு, சிங்கம் வந்து வேட்டையாட தான் வெளியே போகும், வேடிக்கை பார்க்க போகாது அப்படிங்கிறார். எதை வேட்டையாடுதுன்னு தெரியல. மானையோ யானையோ இல்லை, எலியை வேட்டையாடுதோன்னு நான் சந்தேகப்படுறேன். சிங்கம் வேட்டையாடுதான், ஒரு எலியை வேட்டையாடுதோ? நீங்கள் மோத வேண்டியது காளையோடு, நீங்கள் வேட்டையாட வேண்டியது மானோடு. ஒரு வேறு கொடிய விலங்கோடு நீங்கள் இப்போ வேட்டையாடணும். காண்டமிருகத்தோட, நீர் யானையோட, அது இல்லாமல் நீங்கள் எலியோட வேட்டையாடுறீங்களே. எங்கே திமுக அரசை எதிர்த்து அவர் கடுமையாக எங்கே பேசியிருக்கார்? இல்லவே இல்லை. ஆகையினால அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு திரைப்பட ஷூட்டிங்கை போல் நடத்தி கால்ஷீட் முடிஞ்சோன்னு கிளம்பிடுறார் அவர்.
இல்ல அவர் மீதான விமர்சனம் ஒரு பக்கம் வைத்தாலும் கூட அவருக்காக கூடிய கூட்டத்தை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியுமா? ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது வாக்குகள் அப்படின்னு ஒரு பக்கத்துல நம்ம எடுத்துக்க முடியும். எல்லா கூடுற கூட்டம் எல்லாமே வாக்குகளா மாறிடும்னு சொல்ல வரல. ஆனா கூடியவர்கள்ல கணிசமானவர்கள் விஜயோட ரசிகர்கள், விஜயோடைய தீவிரமான விசிறிகளா இருக்கும்போது அவர் வாக்காக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 80 விழுக்காடுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற போது அதை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியுமா? நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரசிகர்கள். ஆமா, இப்ப கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தை நடத்துகிறார். அவருடைய அரசியலை கடுமையாக ஆட்சேபிக்கிறவர், எதிர்ப்பவர்கள் ஒரு 10 பேரை கொண்டு வந்து நீங்க கமலின் திரைப்பட ரசிகரான்னு கேட்டு பாருங்க, அத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. பாஜகவை சேர்ந்த, அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சேர்ந்த, சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மற்ற கட்சியினர் ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் கமல்ஹாசனுடைய திரைப்படத்தை ரசிக்கிறீர்களானா நிச்சயமாக ரசிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. நானும் கூட ரசிகர் தான். விஜய் கூட எனக்கு கூட நல்லா தான் நடிக்கிறாரு, பாராட்டுற, கைத்தட்டுறேன், நல்லா சரி. தொண்டனா வருவேனா? இல்லையே, வர முடியாது. ரசிகர்கள் என்று சொல்ல கரெக்ட், ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் அல்ல. அது நடிகர் விஜயின் ரசிகர்கள் கூட்டமே அன்றி ஒரு கட்சி, தாவேகா கட்சியின் நிறுவன தலைவர் விஜயின் தொண்டர்கள் அல்ல. தெளிவது ஒன்று. ரெண்டாவது, கலைஞர் கருணாநிதி எவ்வளவு அரசியலில் ஊறிப்போனவர், 7-8 பிரதமர்களை எதிர்கொண்டவர், பல தலைவர்களை எதிர்கொண்டவர். மூதறிஞர் ராஜாஜி ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், பக்தவச்சலம் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், பெரிய பெரிய தலைவர்களை எதிர்கொண்டு அரசியல் நடத்திய அவரே என்ன சொல்றாரு? எனக்கு கூட்டம் கூடுகிறது, இவையெல்லாம் ஓட்டுகள் ஆகுமா என்பது சந்தேகம். யார் சொன்னார்? கலைஞர் கருணாநிதி சொன்னார். 70 ஆண்டுகள் அரசியலில் கொடிகட்டி பறந்தவர் அவர். அப்பேற்பட்ட தலைவரே மக்களை புரிந்து கொண்டிருக்கார், நமக்கு வர்ற கூட்டத்தை புரிஞ்சுட்டு இருக்காருன்னா, அன்றைக்கு வந்தவர்கள் தாவேகா தொண்டர்கள் அல்ல, விஜயின் ரசிகர்கள், அவ்வளவுதான். அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்களும் அவங்கள ஒரு விசிலடிச்சாங்குஞ்சியா தான் பார்க்குறீங்களா? அப்படிதான் தெரியுது. அவரை கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் கால் ஷீட் முடிச்சு கிளம்பின மாதிரி தான் இருக்கார். நமக்கு பார்த்ததை வச்சு சொல்கிறோம். வேற ஏதாவது அறிக்கை விடுறாரா அவர்? அரசியல் களத்தில் வேற ஏதாவது செய்தியாளர்களை சந்திச்சாரா? பத்திரிகையாளர், அதாவது ஒரு அரசியல் ஒரு முறை சந்தித்தார். அதான் ஒரு முறை தான் சந்திச்சார். அரசியல்வாதி பத்திரிகையாளரை சந்திக்க எனக்கு சீர்மான அந்த விஷயத்தில் பிடிக்கும். ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ப்ரெஸ்ஸை பார்த்துடுவார், ஏதாவது கருத்து சொல்ல. நீங்கள் ஏற்காம அது ஈஸின் ஃபயர் என்ன சொல்ல, லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அண்ணாமலை அப்படி இருப்பார், எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கார். நீங்கள் அந்த மாதிரி லைவ் ஒயராக இருக்க வேண்டாம் களத்தில். அது இல்லை, எதிர்பார்த்தோம் இல்லை, அவ்வளோதான். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.